நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்களுடன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் வரும் 8ஆம் தேதி காலை சென்னையில் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த ஆலோசனையில எந்தெந்த கட்சிகளோட பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். ராஜீவ்குமார் 7ஆம் தேதி இங்கே வந்துறாரு. 7ஆம் தேதி இரவு வந்ததுக்கு அப்புறம் 8ஆம் தேதி காலையிலிருந்து இந்த மீட்டிங் என்பது ஆரம்பிக்குது. காலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் 8ஆம் தேதி மார்னிங் சென்னையில தேசிய மற்றும் மாநில கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையர் மற்றும் இணை ஆணையர்கள் எல்லாம் இந்த ஆலோசனையை மேற்கொள்கிறார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ உடனிருப்பார். 11 மணிக்கு பிறகு 11:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி. அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் எஸ்பிக்கள் மாவட்ட எஸ்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. பிற்பகல்ல மீண்டும் தேர்தல் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் நோடல் ஆபீசர் எனப்படக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மீண்டும் ஆலோசனை என்பதும் நடைபெற உள்ளது. அந்த ஆலோசனையில என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, அதாவது வருமான வரி உள்ளிட்ட பல்வேறு துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். இடி மற்றும் மத்திய மாநில அரசினுடைய வருமான வரித்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாம் கலந்து கொள்வார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பணப்பட்டுவாடா முறையாக ஆவணம் எதுவும் இல்லாமல் பணத்தை எடுத்து செல்வது, தேர்தல் நேரங்கள்ல அதை கண்காணிப்பது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, இதையெல்லாம் தடுப்பதற்கு உண்டான ஆலோசனை என்பது அவர்களுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மீண்டும் 9ஆம் தேதி காலை 9 மணி அளவுல தொடர்ந்து தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபியுடன் தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனை நடைபெற உள்ளது. இதன் காரணமாக 8 மற்றும் 9ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையர் தமிழகத்துக்கு வருகை தந்து நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை நடைபெற உள்ளார். அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.